சரி, நம்ம ஆய் கதைக்கு வருவோம். நான் ஒரு வாட்டி ஸ்கூலில் போனேன். ஸ்கூலில் போனதுக்கு என்னாச்சு, அவசரமாக வந்துச்சுன்னு போனேன். கிளாஸ் ரூம்ல ஏஞ்சி அப்போ வந்து 5th ஃப்ளோர்னு நினைக்கிறேன். 2nd ஃப்ளோரில் தான் கக்கூஸ் இருக்கு. இறங்கி ஓடி வரத்துக்குள்ள படிக்கட்டிலேயே வெடிச்சிருச்சு. அங்க ஒரு ஓப்பன் ஐமர், என்னோட படாக்ஸ்ல ஒரு ஓப்பன் ஐமர் ஆயிடுச்சு. 5th படிச்சிருந்தேன். அப்ப என்ன ஆச்சு, வயத்த கட்டப்பட்டன்னு கலக்கணும்னு வேகமா இறங்கி வந்தேன். 3rd ஃப்ளோர் வந்தோடனே பஸ்ட் ஓப்பன் ஐமர் ஆயிடுச்சு எனக்கு. செகண்ட் ஃப்ளோருக்கும் 3rd ஃப்ளோருக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ளோர்ல எனக்கு ஓப்பன் ஐமர் ஆயிடுச்சு. ஜெட்டில ஒரு ஓப்பன் ஐமர் பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அது பிளாஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல, அந்த நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ்லாம் படிக்கட்டுல கிடக்குது. ஒவ்வொரு படிக்கட்டில் அந்த டைம்ல நான் செட்டி போட மாட்டேன். ஸோ அதை ஹோல்டு பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. எங்க ஸ்கூல் ஆயா பார்த்துட்டு என்னடா அது நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் போட்டுன்னு இருக்க தந்திரம் முடிச்சோம் திட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆயா பார்த்தா பரவாயில்ல, 2 ஆயா, அந்த பிளாக் இருக்கிற எல்லா ஆயாவும் அந்த படிக்கிட்டு தான் ஆயா பார்த்தா கூட பரவாயில்ல. மிஸ் பார்த்தாங்க, பிடி சார். இதை விட மெயின் கஷ்டம் என் கிரஷ் பார்த்துருச்சு. நான் போட்டேன்னு பார்க்கல, நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸை பார்த்துருச்சு. நல்ல வேலை அந்த டைம்ல நான் இல்லை, அந்த ரேடியேஷன் ஏரியால வந்து நான் இல்லை. அதனால யாரோ ஒருத்தன் போட்டுட்டான். அந்த மேட்ரை சமாளிச்சாச்சு. கீழே போயிட்டு ட்ரௌசர்ல நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் ஒட்டுனுக்குது. அந்த ட்ரௌசரோட போய் உட்கார முடியுமா? முடியாது. ஆயம்மா கொண்டு போயிட்டு வேற பையன் ட்ரெஸ் எடுத்துன்னு லைக் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்களா ஸ்கூல்ல, அது எடுத்துன்னு போய் பார்த்தா என்ன மாதிரியே ஒருத்தன் வேற ஒரு பிளாக்ல ஆகி போய் நியூக்ளியர் ஓப்பன் ஐமர் ஆகி அவனுக்கும் அதே ப்ராப்ளம். வேற ஒரு பிளாக்ல இன்னொரு பையனுக்கு. இப்போ வந்து எங்களுக்குள்ள போட்டி, எங்களுக்குள்ள யார் இந்த ரேடியோ ஆக்டிவ் சூட்டை போட்டுக்கணும். என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு முன்னாடியே அவனோட பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. முறைப்படி அவனுக்கு தான் ட்ரெஸ் போகணுன்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு ட்ரெஸ் இல்லை. நான் வந்து ஜெட்டி இல்லாம சட்டை மட்டும் போட்டேன். பேக்கா பார்த்து நான் ஜெட்டி இல்லாம அம்மனை கட்டி ஆயம்மா வந்தாங்க வேகமா. ஒரு ஏதோ துணி எடுத்து வந்தாங்க. ஏதோ எனக்கு ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆயம்மா வந்து இப்படி விரிக்கிறாங்க துணி. பார்த்தா கேர்ள்ஸ் போடுற ஸ்கர்ட், கேர்ள்ஸ் என் கிளாஸ் பொண்ணு போடுற ஸ்கர்ட். என் மனசே உடச்சு போச்சு. அம்மா வேற ட்ரெஸ் கூட இதுதான் இருக்கு, எல்லாம் இப்படியே போய் உட்காரு கிளாஸ்ல ஸ்கர்ட் போட்டுன்னு கிளாஸ் உள்ள போறேன். எல்லாரும் என்ன பாக்குறானுங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு பொண்ணு, ரைட் சைட்ல என் கிளாஸ், முன்னாடி பொண்ணு, சுத்தி பொண்ணுங்க. நானும் ஸ்கர்ட் போட்டு அதுக்கு ஒரு டாப்பு கூட இல்ல தெரியுமா. இங்க அக்கிள் எல்லாம் தெரிஞ்சு நான் போட்டு உட்காந்துருங்க. அன்னைக்கு முடிவு பண்ணு, என்னதான் ஆனாலும் அட்டாக்கு.